திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு அருளிய தேவாரம் 4ஆம் திருமறை, பண் குறிஞ்சி, தலம் திருப்புகழூர், பதிகம் 21, பாடல் 3, நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. வீதிகள் தோறும் வெண்கொடியோடு, வீதிகள் தோறும் வெண்கொடியோடு, விதானங்கள் வீதிகள் தோறும் வெண்கொடியோடு, விதானங்கள் சோதிகள் வீட்டு சுடர் மாமணிகள், சோதிகள் விட்டு சுடர் மாமணிகள் ஒளி தோன்ற, சாதிகள் ஆய பவளமுத்தும், சாதிகள் ஆய பவளமுத்தும் தாமங்கள், ஆதி ஆரூர் ஆதிரை நாளா அது வண்ணம், ஆதி ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம், ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 3ஆம் பாடலில் நகரத்தின் அழகை பற்றி கூறுகின்றார். நகரத்தின் ஒவ்வொரு வீதியிலும் வெண்கொடிகள் கட்டப்பட்டு விதானங்களில் ஒளி வீசும் சிறந்த மணிகள் பதிக்கப்பட்டும், சிறந்த ஒளியுடன் குற்றங்கள் ஏதும் இல்லாத உயிர்கள் வகை வாழ்ந்த சார்ந்த முத்துக்களும், அதாவது உயர்ந்த வகையினை சார்ந்த முத்துக்களும் பவளங்களும் சேர்ந்து கட்டப்பட்ட மாலையில் அலங்கரிக்கப்பட்டும், மார்கழி ஆதிரை திருநாளில் வீதி உலா வரும் பெருமானை வரவேற்பதற்கு முகமாக அழகு செய்யப்பட்டு உள்ளன. அந்த வீதியில் 4 மாட வீதியில் வீட்டில் இருக்கும் அத்துணை அடியார்கள் சிவருமானை வரவேற்பதற்காக அழகிய தோரணங்கள், வெண்கொடிகள், மாடத்தில் மாலைகள், உயர்ந்த வகை முத்துகள் மூலமாகவும் பவளங்கள் மூலமாக அலங்கரித்து உள்ளன என்பதை இந்த பாடலில் கூறுகின்றார். அப்படிப்பட்ட அவ்வாறு இருக்கக்கூடிய நகரமே விழாக்கோலம் கொண்டு உள்ளட்டது. அந்த ஆதிரை நாளன்று இருப்பது காண்பார் நினைவினில் என்றும் நிலைத்திருக்கும். இந்த மாதிரி செய்யப்பட்டுள்ள வீதினை பார்ப்பதும் பொழுது நம் வாழ்நாள் முழுவதும் மனதில் நினைத்திருக்கும் என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தருக்கு திருவாதிரையின் பெருமையை கூறுகின்றார். திருச்சிற்றம்பலம்.